இனிய வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய கதை துளிர் ஸ்டோரீஸ்ல பாப்போமா? ஒரு ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முட்டாள் குரங்கு வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் விளையாடிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் குரங்குக்கு கடுமையாக பசிச்சுது. அது காடு முழுக்க தேடியது, ஆனாலும் எதுவும் கிடைக்கவில்லை. அப்போது அதன் கண்களுக்கு காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய வீடு தெரிந்தது. அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது சாப்பாடு இருக்குமோ என்று நினைத்து அது உள்ளே ஓடிச் சென்றது. வீட்டுக்குள்ளே யாரும் இல்ல. அது சுற்றி பார்த்தது. அப்போ அதுக்கு ஒரு மரப்பெட்டி கண்ணில் பட்டது. அந்த பெட்டியில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது. அதுக்குள்ள கையை போட்டு பார்த்தது. அந்த பெட்டிக்குள்ள நிறைய தானியங்கள் இருந்தது. குரங்கு ஆனந்தத்தோட ஒரு கையில நிறைய தானியங்கள் பிடிச்சது. ஆனால் தானியங்களை விட மனசே வரல. அது நான் ஒரு தானியத்தையும் விட மாட்டேன் என்று சொன்னது. ஆனா அந்த கையை வெளியே எடுக்க முடியல. அது முயற்சி பண்ணிச்சு. ஐயோ, கையை எடுக்க முடியல என்று கத்துச்சு. அது ஒரு கையால இன்னொரு கையை இழுக்குது. முகத்துல வலி. ஹ, ஓ என்று அலறிக்கொண்டே இருக்குது. அந்த நேரத்துல வீட்டுக்காரர் வந்தார். அவர் குரங்கைக் கண்டு கோபம் கொண்டார். இங்கே யாரு என்று கத்தி கம்பு எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தார். குரங்கு பயந்துடுச்சு. கையை எடுக்க முடியல. அப்போது வீட்டு ஓனர் கோபமா அடிக்க ஆரம்பிச்சார். ஹ, ஆ, ஓ என்று குரங்கு கத்திக்கிட்டு கையை சம்ஹவ் வெளியே எடுத்து ஓடி வெளியே போனது. வீட்டிலிருந்து காட்டுக்குள் ஓடி மறைந்தது. காட்டுக்குள்ளே நின்று மூச்சு விட்டது. அதோட கையை பார்த்தது. வலிக்குது. அப்போதான் அதுக்கு புரிந்தது, அந்த ஒரு கை நிறைய தானியத்துக்காக நான் அடிபட்டேன். பேராசைதான் பெரும் நஷ்டம். அந்த நாள் முதல் அந்த முட்டாள் குரங்கு பேராசையை விட்டுவிட்டு நல்லபடியாக வாழ்ந்தது. பை பை குட்டீஸ். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் துளிர் ஸ்டோரீஸ். இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.